குண்டு வச்ச சோடா வேணுமா குண்டு இல்லாத சோடா வேணுமா? இதில் கூட இவ்வளோ வித்தியாசம் இருக்குதா? அது என்னது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. இதை தான் நான் ரொம்ப மறைமுகம். சாரி சார். ஓகே 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 நோ ப்ராப்ளம். குட் ஃபேண்டாஸ்டிக். சொல்லிட்டு நீங்க சொல்லாம விட்டாதான் தப்பாயிடும். குண்டு வச்ச சோடா ஆம்பளை சோடா, குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா. உனக்கு இதுல எது வேணும்? சரி, இதுல இவ்வளவு இருக்கா? நான் அம்மா எனத்தையே கொடுமா அப்படின்னு அவரு. கல்யாணம் வாழைப்பழம் கூட பசிக்குதுன்னு வரும். கல்யாணம் ஆயிடுச்சா என்ன பழம் வேணும் அப்படின்னா, அஜ்ஜா இழுவ ஜாஸ்தியா இருக்கே அப்படி. இது ஒரு மாதிரி நான் பேசுறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு அப்படி பேசிட்டு டேக் ஓகேன்னு அப்படியே டோரை திறந்துட்டு வெளியில போயிட்டேன். நான் யாரையுமே பின்னாடி பார்க்கல. எனக்கு ரொம்ப சங்கடம். ஏன்னா இது மாதிரி நான் பேசுனதே இல்லை. ஒரு டபுள் மீனிங்ல எல்லாருமோ கத்தி கித்தி ரொம்ப ஒரு சின்சியரால பண்ணிருப்போம். அதெல்லாம் மைண்டில் வராது. இந்த சோடா காமெடி இருக்கு பாருங்க. ஏங்க போங்க, நீங்க வேற எல்லாம் எவ்வளவோ பேசியிருக்கோம். அதை விட்டுட்டு குறிப்பா இதை வந்து கேட்குறீங்களே ஏன் அப்படின்னா, அக்கா சூப்பரா இருந்ததுக்கா, செம்மையா இருந்ததுக்கா அப்படின்னு. அது மட்டும்தான் பேசியிருக்கேன். அது மாதிரி நிறைய நான் பேசவே இல்லை. நீங்க அதை மட்டும் நீங்க நிறைய இதே மாதிரி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி பேச கூப்பிட்டுறாதீங்க தயவு செய்து. கார்த்திக், எழுது அவ்வளோ அழகு இருக்கு உன் எழுத்துல, உன் படங்கள்ல. விட்டுடாத. அண்ட் ரொம்ப புஷ் பண்ணாத கார்த்திக். அதுவா வரும். யூர் அன் ஆர்டிஸ்ட். வரும். தியேட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லாம் வேற இருக்குல்ல. எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. எழுது, எல்லாம் நல்லபடியாக இருக்கும். இவங்களெல்லாம் எது கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? உன்னை அடிக்கிறதுக்கு இல்லை, உன் யோகியதை என்னன்னு காட்டுறதுக்கு தான். ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு வேணும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ ஆம்பளையானு காட்டுறதுக்கு. இவங்களெல்லாம் தாண்டி வந்து நீ என்னை தொட்டுட்டேன்னா நான் உனக்கு தான் சொந்தம். ஸோ திஸ் இஸ் த டயலாக். I don't have all day. I need a team right now. எனக்கு அந்த படத்து டிக்கெட்ஸ் கொடுக்குறீங்களா? And I have a flight to catch. It's at 11:30 and I can't waste my whole day with this. Get going and get me the tickets now. ஓகே அம்மா, உங்க பையனோட படம் பார்க்க உங்களுக்கே டிக்கெட் இல்லை, இருந்தாலும் நீங்க வந்து ஒரு கோவத்தோட கேட்டாகணும். டிக்கெட்டு கோவத்தோட கேட்கணும். என் பையனோட படத்தோட டிக்கெட்டை எனக்கே நீ விற்கிறியா? இதனால என்ன பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும் தெரியுமா உனக்கு? ஒழுங்கா டிக்கெட்டை கொடுத்துருக்கு. டிக்கெட்டுக்கே வா இவ்வளோ கோவப்பா? சாந்தமா ரொம்ப கோவக்காரமா, பேர்ல மட்டும் தான் சாந்தம் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க நாங்கெல்லாம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? KGF 2 டிக்கெட்டுக்காக தான். மரியாதையாக கொடுத்துரு, இல்லை நடக்கிறதே வேற. நைஸ் நைஸ் நைஸ். நீங்க தம்பி KGF படம் பார்க்கலப்பா, தயவு செஞ்சு அந்த டிக்கெட்டை கொடுத்துட்றியா? ஏன் இன்னும் பார்க்கலன்னு எல்லாரும் என்ன கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்கப்பா. தயவு செஞ்சு கொடுத்துரு. நான் கண்டிப்பா படம் கேட்டா நாங்க தர மாட்டோம். சொர்ணாக்காவ மாறி கேட்டாதான் நாங்க டிக்கெட், அந்த எங்களை பயம் காட்டி டிக்கெட் காம் கேட்டாதான் நாங்க தருவோம். நீங்க அந்த கேரக்டரா தானே வர சொன்னீங்க, அதனால அப்படி. இந்த KGF 2 அவங்க வந்தாங்க. நீங்க சொர்ணாக்கா அந்த வாய்ஸ் தான் டக்குன்னு அப்படியே மனசுல நின்னுச்சு. ஏய், டிக்கெட்டை குடுப்பியா கொடுக்க மாட்டியா? KGF பார்க்கலனா என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க. ஐயோ பாவம், ரொம்ப கத்திட்ட காது. என் தலையில சாணிய கரைச்சு ஊத்துனாண்டா. நீ இந்த தேர்தலில் ஜெயிச்சாகணும், இல்ல கதவை திறந்து விடுங்கடா. இது ஒரு வாய்ஸ். வாவ், நீங்க சொன்னா யாரும் நம்புவாங்களா? இவங்க சொன்னாக்கா பேசினாங்கன்னா